ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக மதராசி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை நேற்று தான் போய் தேட்டரில் போய் பார்த்துட்டு வந்தேன். இப்போ அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்ற என்னோட ஒப்பீனியன் தான் இந்த வீடியோவில் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏஆர் முருகதாஸ் சாரோட இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் சார், வித்யுத் ஜமால் சார், விக்ராந்த் சார், ருக்மணி மேம் அவங்களாம் நடிச்சு வெளியான மதராசி படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். ஏஆர் முருகதாஸ் சார்கிட்ட துப்பாக்கி மாதிரி ஒரு படம் கேட்டா துப்பாக்கியை வச்சே மாசான ஒரு படம் கொடுத்துட்டாரு. வேற லெவலில் இருந்துச்சு படம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்பிளான கதை. அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள கண் கலாச்சாரம் வந்தா என்ன நடக்கும், அதனால என்ன விளைவு, அதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை பத்தி தான் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆரம்பத்துல ஹீரோ ஒரு டெலியூஷன் பெர்சன்ட்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அதாவது அவருக்கு என்னன்னா, அவர் சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மாவை இழந்துட்டாரு. அவங்க அப்பா அம்மா அவங்க குடும்பத்தையே ஒரு ஆக்சிடென்ட், அதாவது கரண்ட் கம்பி கட்டாயி விழுந்ததுல அவங்க குடும்பமே அந்த வேனுக்குள்ள இருந்து எரிஞ்சு போடுவாங்க அவங்க கண்ணு முன்னாடி. ஸோ அவங்க அம்மா அப்பாவை காப்பாற்ற முடியலைன்ற வருத்தம் அவர் ஆள் மனசுக்குள்ள போய் அவருக்கு டைலூஷன்ற ஒரு மென்டல் ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ அதனால என்ன பண்றாருன்னா, யார் கஷ்டப்படுறாங்க, யார் அடிபட்டு கிடந்தாலும் அவங்க அப்பா அம்மா அவங்க குடும்பத்துல ஒரு ஆளா அவர் நினைச்சு அந்த உதவியை பண்ணிக்கிறாரு. இதை பார்த்த ஹீரோயினுக்கு அவரை பிடிச்சி போயிடுது. அவரை லவ் பண்றாங்க. ஆனா அவங்க லவ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் அந்த உதவி செய்யறதுன்னு பாட்டிடுறாரு. ஏன்னா அவங்க குடும்பம் மொத்தத்தோட பிரதிபலனா அந்த ஹீரோயினை பாக்குறாரு. ஸோ அதனால அதை நிப்பாட்டினோடனே ஹீரோயினுக்கு அது பிடிக்கல. ஏன்னா ஹீரோயின் அந்த ஒரு குணத்துக்காக தான் ஹீரோவை லவ் பண்ணாங்க. ஸோ அது இல்லைன்னொடனே அவங்களுக்கும் பிடிக்கல, விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால இவர் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்றாரு. இவர் தற்கொலை பண்ணிக்க போறத ஒரு போலீஸ் ஆபீசர் அவரோட மிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு. அதாவது அவருக்கு தேவை என்னன்னா, உயிரை பத்தி கவலைப்படாம ஒருத்தர் உள்ள போய் அந்த வேலையை பண்ணிட்டு வரணும். அதுதான் அந்த கன்னோட அழிச்சிட்டு வரணும். அதுதான் அவருக்கு தேவை. ஸோ அதனால இறக்கணும்னு நினைக்கிற, சாகணும்னு நினைக்கிற இவரை யூஸ் பண்ணிக்க நினைக்கிறாரு. அதனால இவர் யூஸ் பண்றாரு. கடைசியில ஹீரோ அந்த வில்லனையும் அந்த கன்லோடையும் அழிச்சாரா இல்லையா, இதுதான் ஸ்டோரி. இதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு பார்க்கணும். பாசிட்டிவ் நிறைய இருக்குங்க, நெகட்டிவும் இருக்கு. ஆனா நெகட்டிவ் பாசிட்டிவ் ஓவர் ஷேட் பண்ணிருச்சு. இதைத்தான் நான் சொல்லுவேன், நெகட்டிவோ பாசிட்டிவ் ஓவர் ஷேட் பண்ணிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ல பார்ப்போம். இந்த படத்துல நடிச்ச ஆக்டர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. எந்த குறையும் இல்லை. சிவகார்த்திகேயன் சார் இன்னும் சூப்பரா நடிச்சிருந்தாரு. இது வரைக்கும் நம்ம பார்த்த சிவகார்த்திகேயன் சார் இது இல்ல, இது அடுத்த லெவலுக்கு போயிட்டாரு. அவர் சிவகார்த்திகேயன் சார் அடுத்த லெவலுக்கு போயிட்டாரு. இது வரைக்கும் நம்ம சிவகார்த்திகேயன் சார் காக்கி சட்டை படத்திலேயே சிவகார்த்திகேயன் சார் ஒரு கமர்ஷியல் ஹீரோவா, ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் ஆனாரு. ஆனா அந்த படத்துல இருந்து இன்ட்ரோடியூஸ் ஆனாலுமே அவர் அதுக்கப்புறமும் அவர் ஒரு காமெடி நடிகரா ஒரு பக்கம் பாக்குற வழக்கம் இருந்துச்சு. அதாவது அவர் என்னதான் காக்கி சட்டையில ஆக்ஷன் ஹீரோவா ஆயிட்டாலுமே இன்னுமே அவரை என்ன பார்த்தாங்கன்னா ஒரு காமெடி ஹீரோவா தான் பார்த்தாங்க. காக்கி சட்டையிலுமே அவர் காமெடி நிறைய பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி அடுத்தடுத்து வர படங்கள் நம்ம வீட்டு பிள்ளைன்னா குடும்ப படமா இருந்தாலுமே அதுலயுமே அவர் ஒரு காமெடி அந்த அந்த ட்ராக்லயுமே அவர் ஈக்குவலா பிளே பண்ணியிருப்பாரு. அவர் காமெடி கலந்த ஒரு ஹீரோ. அந்த மாதிரிதான் காமெடி ஆக்ஷன் ரெண்டுமே சேர்த்துதான் அவர் ஒரு நாள் பண்ணிக்கிறார். ஆனா அமரன் படத்துலதான் அதை ஃபுல்லா மாத்தினார். ஃபுல்லா அவர் கமர்ஷியல் ஹீரோவா மாறினாரு, ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாறினார். ஆனா அதுவுமே ஒரு பயோகிராஃபி படம் தான். ஓகேங்களா? அதுவுமே ஒரு பயோகிராஃபி படம். அதாவது மேஜர் முகுந்த் வரதராஜ் சாரோட கதையத்தான் அமரன் படத்துல எடுத்திருப்பாங்க. ஓகேவா? அதனால அது என்னதான் ஆக்ஷன் படமா இருந்தாலும் அது ஆட்டோபயோகிராஃபி படம். ஸோ அதனால அது இன்னும் கம்ப்ளீட் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இந்த மதராசி படத்துல அதை ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இந்த மதராசி படத்துல அதை ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாறிட்டாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம வித்யுத் ஜமால் சாரை பத்தி சொல்லியே ஆகணும். ஸ்பெஷலி மென்ஷன்ட். இதுல வித்யுத் சார் தான் வேற லெவல். ஹீரோவை கடையில வேற லெவல். ஹீரோவை கூட கொஞ்சம் டம்மியா தான் கட்டுவாங்க. ஆனா வித்யுத் சார் தான் வேற லெவல். அவர் ஸ்டார்டிங்ல அவரு முக்காவாசி நேரம் அந்த கோமால கிடக்குற மாதிரி தான் இருக்கும். அவர் ஷூட் பண்ணிடுவாரு சிவகார்த்திகேயன் சாரு. அதனால அவர் கோமால இருக்க மாதிரி தான் இருக்கும், அந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அவர் எந்திரிச்சு ஆக்டிவா இருக்க சமயத்துல வேற லெவல் மாஸ்க் காட்டியே விட்டாரு. வேற லெவல் காட்டிட்டாரு. 3 ஃபைட் தாங்க படத்துல. அவருக்கு ஒரு 3 ஃபைட் இருக்கும். அந்த 3 ஃபைட்ல அவர் யாருன்றத ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டார். ஸ்டார்டிங்ல ப்ரௌன் ஷாட்ல ஒரு ஃபைட் இருக்கும். நான் ஸ்டார்டிங் சொன்னா பாத்தீங்களா, அந்த என்ஐஏ ஆபீசருக்கும் அந்த கேங்குக்கும் சண்டை நடக்கும். அதுல இவர் இருப்பாரு. இவர் இருந்தனாலதான் அவங்க தப்பிப்பாங்க எல்லாருமே. வித்யுத் ஜமால் சார் இருக்கிறதுனாலதான் அந்த கேங்கே தப்பிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஃபைட் பண்ணுவார். அந்த ஆபீசரே இவரை பார்த்தோன்னே மிரண்டு போய் இவன் வரான்னு தெரிஞ்சிருந்தா நம்ம இன்னும் ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்திருக்கணும், இப்ப பத்தாது, இவங்களை பிடிக்க முடியாதுன்ற மாதிரி அவரே டிசைட் பண்ணிடுவார்.
அது ஒரு ட்ரோன் ஷாட்ல காட்டுவாங்க. அது வந்து ஒரு ட்ரோன் ஷாட்ல காட்டுவாங்க, வேற லெவல்ல இருக்கும் அவரு. நான் கூட என்ன நினைச்சேன், அதை பார்க்கும்போது அவங்க எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த ஸ்டார்டிங் சீன்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ட்ரோன் ஷாட்ல ஒருத்தர் காட்டுவாரு, அவர் எல்லாத்தையுமே அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. சரி ஓகே, சிவகார்த்திகேயன் சாரா இருக்கும் போல இருக்கு. நான் கூட என்ன நினைச்சேன், ஹீரோ தானே ஒருத்தனை பேர் அடிப்பாங்க, சிவகார்த்திகேயன் சாரா இருக்கும்னு நினைச்சா வித்யுத் ஜமால் சார். ஒரு வில்லனுக்கு இப்படி ஒரு என்ட்ரி, வேற லெவல். சரி நான் கூட நினைச்சேன் வித்யுத் ஜமால் சாருக்கே வந்து இந்த அளவுக்கு என்ட்ரினா சிவகார்த்திகேயன் சாருக்கு வேற லெவல்ல இருக்க போதுன்னு பார்த்தா சிவகார்த்திகேயன் சாரை கொஞ்சம் இறக்கி தான் காட்டினாங்க. சிவகார்த்திகேயன் சார் அந்த வந்து அந்த பாட்டுல சலம்பல பாட்டுல இருந்து காட்டினாங்க. கொஞ்சம் இறக்கி அவர் ஒரு மென்டல் டிசார்டர்ல இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நார்மலா வந்து அவர் ஒரு காமெடியா காட்டின மாதிரி காமிச்சு அவரோட சீனை அப்ப அதுக்கப்புறம் தான் எலிவேட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஆனா வந்து வேற லெவலுங்க வித்யுத் ஜமால் சார், வேற லெவல். அடுத்து பாத்துட்டீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி வேற லெவலுங்க. சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு, அந்த இடத்துக்கு அந்த கதைக்கு தேவையான அளவுக்கு நல்லாவே அதை எடுத்திருந்தாங்க. ஸ்கிரீன் பிளே வந்து வேற லெவல். ஸ்கிரீன் பிளே வந்து ஃபாஸ்ட்டுங்க, ஸ்கிரீன் பிளே ஃபாஸ்ட், ஸ்டண்ட் எல்லாம் வேற லெவலுங்க. ஸ்டண்ட் எல்லாம் வேற லெவல். ஸ்டண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஜிக்கே இருக்காது. ஸ்டண்ட்ல லாஜிக்கே மேக்சிமம் இருக்காது. மேக்சிமம் லாஜிக் ஸ்டண்ட்ல இருக்கவே இருக்காது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த லாஜிக்கை மறந்துட்டு பாப்பீங்க. வித்யுத் சாருக்கு 3 ஃபைட் இருக்கும். கிளைமேக்ஸ் ஃபைட் மட்டும்தான் சிவகார்த்திகேயன் சாரோட இருக்கும். இடையில ஒரு ஃபைட் இருக்கும், அது 2 பஞ்ச் மட்டும் தான் அவர் குத்துவாரு, அதோட முடிஞ்சிருவாரு. அது ஒரு ஃபைட்டாவே எடுத்துக்க முடியாது. ஆனா 3 ஃபைட்டு தான் இருக்கும், நல்ல ஃபைட்டு. ஃபர்ஸ்ட் ஃபைட்டு செம்ம ஃபைட்டா இருக்கும். 2வது வேற லெவலுங்க. அவங்க என்ஐஏக்கு வந்து ஒரு சீக்ரெட் இடம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துக்குள்ள வச்சுட்டு ஒரு ஃபைட் பண்ணுவாருங்க. வேற லெவலுங்க, மைண்ட் ப்ளோயிங்க, வேற லெவல்ல இருக்கும் அந்த ஃபைட். வந்து சுத்தமா லாஜிக் இருக்காது. அந்த புஷ்அப் எல்லாம் பண்ணுவார், அந்த கம்பி மேல புஷ்அப் எல்லாம் பண்ணுவார், வேற மாதிரி இருக்கும். சுத்தமா லாஜிக் இருக்காது அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா, லாஜிக்கே இருக்காது. ஆனா வந்து லாஜிக்கை மறக்கிற அளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, லாஜிக்கை மறக்கிற அளவுக்கு அதுல வந்து அந்த அளவுக்கு ஸ்டைலா பண்ணிருப்பாரு. ஸ்வாக் ஸ்டைல்லாம் வேற லெவல்ல இருக்கும். இந்த மாதிரி ஒரு வில்லனை தான் நம்ம எல்லா படத்துலயுமே எதிர்பார்க்கிறோம். ரீசெண்டா வந்து கூலியில இருந்து தக் லைஃப், இந்த மாதிரி என்னென்ன பெரிய ஹீரோ படம் வந்துச்சு எல்லா படத்துலயுமே இந்த மாதிரி ஒரு வில்லனை தாங்க நாங்க எதிர்பார்க்கிறோம். நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு வில்லனும் இந்த மாதிரி ஒரு வில்லனை தான் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா வந்து ஹீரோ எவ்வளவு பெரிய அளவனா இருக்கட்டும், ஆனா வில்லன் யாருன்றதுல தான் ஹீரோவோட பவரே வெளியே வரும். ஹீரோ எவ்வளவு பெரிய அளவனா இருக்கட்டும், அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஆனா வில்லனோட கெப்பாசிட்டியை பொறுத்துதான் ஹீரோவோட மாசே வந்து வெளியே வரும். அதை வந்து இப்போ வந்து நிறைய படத்துல வந்து அதை யூஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. வில்லன்றத ஒரு ஆளை வந்து சும்மா கூட்டு வந்து சும்மா வச்சுட்டு அனுப்புறாங்க, அந்த மாதிரிதான் இருக்கு. ஏன்னா வந்து கூலி படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா சார்லாம் வர்றப்பெல்லாம் அவர் நடிக்கிறாருன்னு தெரிஞ்சப்போ எனக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னு தெரியுமா? நாகார்ஜுனா சார் இப்ப வித்யுத் ஜமால் சார் நடிச்சிருந்தாருல, அதுல ஒரு 70 to 80% இருப்பாரு, அந்த அளவுக்காவது அவர் இருப்பாரு. ரஜினி சாருக்கும் நாகார்ஜுனா சாருக்கும் அந்த அளவுக்கு ஃபைட் இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். கிளைமேக்ஸ் ஃபைட் ஆகுது ஓரளவுக்கு நல்லா அந்த லெவலுக்கு ஒரு ஃபைட் இருந்திருக்கணும். ஆனா வந்து வராங்க சும்மா. அதாவது இப்ப இருக்க பெரிய ஹீரோ படத்துல என்ன பண்றாங்கன்னா, சும்மா வந்து ஹீரோ எல்லாத்தையுமே அடிச்சிருவாருங்க. ஹீரோ எல்லாத்தையுமே அடிச்சு ஜெயிச்சிருவாரு. வில்ல வந்து கடைசியில ஒரு 2 அடி வாங்கிட்டு செத்துருவாரு, அவ்வளவுதான். இந்த மாதிரி படத்தெல்லாம் வைக்கிறாங்க. ஏன் தக் லைஃப்ல எஸ்டிஆர் வந்து ஈக்குவல் டஃப் தான் கொடுப்பாரு, நான் அதை இல்லைன்னா சொல்லல. தக் லைஃப்ல எஸ்டிஆர் ஈக்குவல் டஃப் தான் கொடுப்பாரு. ஆனா அவர் ஒரு பெரிய ஹீரோ, புரியுதா? அவர் ஒரு பெரிய ஹீரோ. அதே மாதிரி கூலியில பாத்தீங்கன்னா நாகார்ஜுன சார் ஈக்குவல் டஃப் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாரு, இருந்தாலுமே அவர் ஒரு பெரிய ஹீரோ. அதே மாதிரி லியோல பாத்துக்கிட்டீங்கன்னா, லியோல வந்து அதே மாதிரி ஈக்குவல் டஃப் கொடுத்துருக்க மாட்டாங்க, வெயிட்டேஜ் எல்லாம் அதிகமா இருந்திருக்காரு. அர்ஜுன் சாருக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க, இருந்தாலும் அவ்வளவாலாம் இருக்காது. ஆனா அதுல ஹீரோ பெரிய ஹீரோ. ஆனா வித்யுத் ஜமால் சார் வந்து தமிழ் படங்கள்ல வந்து வில்லனா மட்டும் தான் நடிக்கிறாரு. ஓகேங்களா? இவங்க எல்லாருமே இப்ப இந்த தக் லைஃப், கூலி, லியோல எல்லாம் நடிச்சவங்க எல்லாம் பெரிய பெரிய ஹீரோவா நடிச்சவங்க தான் வில்லனா வச்சிருக்காங்க. ஆனா வந்து இந்த படத்துல ஒரு வில்லனா நடிச்சவர் தான், ஒரு ஆல்ரெடி துப்பாக்கியில வில்லனா நடிச்சிருந்தாரு. ஓகேங்களா? அவர் தான் இதுலயும் வில்லனா நடிச்சிருக்காரு. அப்படி இருக்க பட்சத்துல இந்த அளவுக்கு அவருக்கு நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கும் போது, ஒரு ஹீரோவா இருந்து வில்லனா நடிக்கிற ஒருத்தருக்கு நம்ம எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும்? ஓகேங்களா? இதைத்தான் மறந்துடுறாங்க. நம்ம வந்து வில்லனுக்கு வந்து வெயிட்டேஜ் வேணுன்றதுக்கு வந்து இதுதான் காரணம். இந்த மாதிரி ஒரு வில்லன் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட், இந்த மதராசி படத்துல ஃபர்ஸ்ட் ஃபைட்டை நான் பார்த்தப்பே புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வில்லனை எப்படா ஹீரோ ஜெயிக்க போறாரு, சிவகார்த்திகேயன் சார் எப்படா அந்த வித்யுத் ஜமால் சாரை சமாளிக்க போறாருன்னு அந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹீரோவோ வில்லனால கடைசியில ஜெயிக்கவே முடியாது. எப்படி பார்த்தாலும் ஹீரோ தான் ஜெயிப்பாரு, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா நம்ம மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணணும். இப்படிப்பட்ட ஒரு வில்லனை
எப்படி ஹீரோ ஜெயிக்க போறாரு, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தையாவது நம்ம மனசுல கொண்டு வரணும். இப்போ வர நிறைய படங்கள்ல அதை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய ஹீரோவை நடிக்க வச்சுட்டா அந்த ஹைப் வந்துடும். ஏன்னா பெரிய ஹீரோன்னு ஏதாவது பண்ணுவாரு. ஒரு ஹீரோ வந்து வில்லன் நடிக்க வந்துட்டா அப்ப அந்த ஹீரோக்கும் வில்லனுக்கும் டஃப் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க வந்து வில்லனுக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுக்குற வரைக்கும் நீங்க எவ்வளவு பெரிய ஹீரோவை கொண்டு வந்து வில்லனை நடிக்க வச்சாலும் அந்த வெயிட்டேஜ் கிடைக்கவே கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இப்போ நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஜெயிலர் படத்துல வில்லன் நல்லா பண்ணியிருந்தாருல்ல, அவர் வந்து எவ்வளவு பெரிய ஆக்டர். அவர் மலையாளத்துல நடிக்கிற ஒரு ஆக்டர் தான், நல்ல ஆக்டர் தான். இருந்தாலும் அவர் அவ்வளவு பெரிய ஆக்டர்லாம் கிடையாது. ஆனா வந்து ஜெயிலர்ல நல்லா பேசப்பட்டார். அதே மாதிரி தான் வித்யுத் ஜமால் சாரும் இந்த மதராசி படத்துல நல்லா பேசப்பட்டார். துப்பாக்கி படத்துல வித்யுத் ஜமால் சார் நல்லா பேசப்பட்டார். இதெல்லாம் எப்படி நடக்குது? நீங்க பெரிய பெரிய ஹீரோ வச்சு வில்லனா மாத்துறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த வில்லன் கேரக்டருக்கு வந்து நீங்க வெயிட்டேஜ் கொடுக்கணும். அப்பதான் அது வந்து கரெக்டா மாறும். ஓகேங்களா? இனிமேலாவது எல்லா டேரக்டரும் வந்து இதே மாதிரி ஒரு வில்லனை வந்து காட்டணும். இதே மாதிரி இல்லைனாலும் இந்த அளவுக்காவது ஒரு வில்லனை காட்டணுங்க. காட்டினா தானே ஹீரோன்னு நீங்க எவ்வளவு பெரிய அளவுனா காட்டுங்க. ஆனா வில்லன் வந்து ஹீரோக்கு 2 அடியில செத்து போற மாதிரி மட்டும் காட்டாதீங்க. அது வந்து கொஞ்சம் கூட அது வந்து கொஞ்சம் அந்த படத்தோட வெயிட்டேஜே குறைச்சிருது. இதனால நிறைய கிளைமேக்ஸ் வந்து ஒத்து வர மாட்டேங்குது. ஒண்ணு வந்து வில்லனை வந்து ஐடியா வைஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதாவது ஐடியா பண்ணி ஹீரோ வந்து பிரெயினை யூஸ் பண்ணி ஹீரோவை வந்து அட்டாக் பண்றதுல ஸ்ட்ராங்கா நிக்கணும். இல்லாட்டி பிசிக்கலா வந்து ஹீரோவை அட்டாக் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா நிக்கணும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ஸ்ட்ராங்கா நிக்கணும். அப்பதான் வந்து வில்லன் கேரக்டர் ஒர்க் அவுட் ஆகும். நீங்க வந்து ஹீரோ பெருசா காட்டுறதுக்காக ஹீரோ வந்து என்ன அப்படி நடந்து போனாலே வில்லன் எல்லாம் ஓடி போயிடுவாங்கன்ற மாதிரி காட்டினீங்கன்னா அந்த படத்துக்கு வந்து எந்த ஒரு மாஸ் இருக்காது. ஹீரோக்கே மாஸ் குறைஞ்சு போயிருங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே எல்லாம் வேற லெவலுங்க. ஸ்கிரீன் பிளே எல்லாம் நல்லாதான் போச்சு. அங்கங்க லேக் அடிச்சிச்சு. லேக்னா எப்படின்னா அது வந்து சொல்லணும், அது வந்து இருந்துதான் ஆகணும். அதுக்காக வந்து லேக் அடிக்கிறதுக்காக அதெல்லாம் தூக்கிட்டோம்னா படம் ராவா வந்து ஃபைட் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து அங்கங்க லேக் ஆனாலும் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வேற லெவல் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த கதையை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்ல, நம்ம டேரக்டா செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபைட்டு இந்த மாதிரி போயிடும். அது என்ன பண்றாங்க அந்த மாதிரி போயிடும். ஆனா வந்து அது என்ன நடந்துச்சு ஏதுன்றத ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் நம்ம இது பண்ணி ஆகணும். ஸோ அதனால வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றதுனால கொஞ்சம் ஸ்லோவா அங்கங்க லேக்கா இருந்துச்சு, அவ்வளவுதான். மற்றபடி 2 ஹாஃபுமே நல்லா தான் இருந்துச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே. நெகட்டிவ்னு பாத்துக்கிட்டீங்கன்னா லாஜிக் மிஸ்டேக் தாங்க. லாஜிக் மிஸ்டேக் வந்து வில்லன் சண்டை போடுற நிறைய இடத்துல லாஜிக்கே இல்லை. நிறைய இடத்துல லாஜிக்கே இல்லாம தான் சண்டை போட்டுட்டு இருந்தாரு வில்லன். வித்யுத் ஜமால் சார் வந்து நிறைய இடத்துல லாஜிக்கே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு அவர் சண்டை போடுறப்ப. ஏன்னா வந்து அந்த கண்ணெல்லாம் கையில சுத்திட்டு அப்படி சுடுறாரு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு அப்பதான் வந்து கோமால வந்து எந்திரிக்கிறாரு. உடனே வந்து எல்லாத்தையுமே அந்த 100 பேர் அடிக்கிறாரு. பறந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒரு லாஜிக் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அது சில இடங்கள்ல நிறைய இடத்துலயே அது லாஜிக் இல்லாத மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா வந்து ஹீரோவையும் அந்த சின்ன பையன் கண்ணில் சுடுவான். ஹீரோ வந்து ஒரு நாள் எந்திரிச்சு உட்காந்துருவாரு. ஆனா வில்ல வந்து இத்தனை நாள் படுத்து கிடப்பான். சரி, படுத்து கிடந்தாலும் பரவாயில்லன்னு பார்த்தா எந்திரிச்ச வேணும்னா 100-200 பேர் அப்படி ஈஸா சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கான். இதெல்லாம் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கதை வந்து சாதாரண கதை தான், நார்மல் கதை தான். பெருசா வந்து எந்த ஒரு அதாவது ரொம்ப வந்து டீப்பா உள்ள போற மாதிரிலாம் கதை கிடையாது. நார்மல் கதை. அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ். அதாவது கன்னுனால என்னென்ன பிரச்சனை வரும், கன் கலாச்சாரம் நம்ம ஊர்ல வந்தா என்னென்ன பிரச்சனை வரும். கதை சாதாரணமான கதையா இருந்தாலும் அந்த கதையோட இன்டென்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதை எடுத்த விதம் நல்லா இருந்துச்சு. நெகட்டிவ் வந்து பெருசாலாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி பாட்டு நல்லா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஓரளவுக்கு பொருந்தலையோன்ற மாதிரி தோணுச்சு. மியூசிக் வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகலையோன்ற மாதிரி தான் தோணுச்சு. மற்றபடி லாஜிக் மிஸ்டேக் தான். மற்றபடி பாத்தீங்கன்னா லாஜிக் மிஸ்டேக் தான். அப்புறம் வந்து அங்கங்க லேகு, அவ்வளவுதான். மற்றபடி பாத்தீங்கன்னா படம் உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் சார் கமர்ஷியலா ஆக்ஷன் ஹீரோவா ஆயிட்டார். ஓகேங்களா? இந்த படத்து மூலியமா சிவகார்த்திகேயன் சார் கமர்ஷியல் ஆக்ஷன் ஹீரோவா மாறிட்டார். இந்த படத்தை போய் எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க. உண்மையிலே வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? வில்லன் வர சீன், வித்யுத் ஜமால் சார் வர சீன்லாம் 100% கிளாப் பண்ற சீன் தான் இருக்கும். வேற லெவல். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.